welcome back to Educators Bus Stop. நான் உங்க விஷாலினி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃப்டர் பேண்டமிக் நம்ம பேரண்ட்ஸா என்ன ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். அது டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு சின்ன குட்டி பிரச்சனை தாங்க, ஆனா அது எப்படி டெய்லி லைஃப்லயோ இல்ல டெய்லி லேர்னிங்லயோ இம்பாக்ட் பண்ணுன்றத பார்க்க போறோம். என்ன பெருசா ஒரு சின்ன எஃபெக்ட் பெருசா இம்பாக்ட் அப்படின்ற மாதிரி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பேரண்ட்ஸாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை டீச்சர்ஸாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹோம்ஒர்க் எவ்ரிடே கிளாஸில் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத குவெஷனாக இருக்கு. நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஹோம்ஒர்க். இதை எத்தனை பேர் அக்ரி பண்ணுவீங்கன்னு தெரியல. ரைட்டிங் ஹோம்ஒர்க்குன்னு சொன்னாலே எனக்கு இமீடியட்டாக தோன்றது வந்து நான் 7th ஸ்டாண்டர்ட்லையோ 8th ஸ்டாண்டர்ட்லையோ இருக்கும்போது பேராகிராஃபாக கொடுத்து எழுத வச்சது, குவெஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி எழுத வச்சது, இதெல்லாம்னா இது இன்னமும் என்னோட சைல்டும் இதே தான் அண்டர்கோ பண்ணுறான். என்னை சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு சில்ட்ரனும் இதே தான் பார்க்குறாங்க பழகுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு குவெஷன் வந்துச்சு. நான் இதை பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் நான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணது, இப்போ மேத்தில் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒர்க் புக் இருக்குது, டீச்சர் வந்து அந்த கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது, பசங்க வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா மேத்தில் ஒரு குவெஷன் இருக்குது. ஓகேங்களா, அந்த குவெஷனே வந்து ஒரு 4 லைன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவர் இதை வாங்கினாரு, இவர் அதை வாங்கினாரு, இவ்வளோ செலவு பண்ணாரு, இப்போ எவ்வளோ மீதி இருக்குது அப்படின்னும் போது அந்த குவெஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணணுமா, இல்லை அந்த குவெஷனையே நோட் புக்கில் எழுதி திருப்பி அதுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி சைல்ட் சால்வ் பண்ணணுமா? இப்போ நான் ஃபேஸ் பண்ணது என்னன்னா அந்த குவெஷனை ஃபுல்லாக சைல்டு எழுதணும், அதுக்கே 2-3-4 மினிட்ஸ் போயிடுது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன குவெஷன். ஓகேங்களா, இதே மாதிரி நிறைய குவெஷன்ஸ் இருக்கும் ஒர்க் புக்கில். மேத் ஒர்க் புக் நான் ஸ்பெசிஃபிக்காக பேசுறது, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள 1 or 2 hours முடிஞ்சுது. நம்ம சில்ட்ரன் கிட்ட எவ்ரிடே எவ்வளோ டைம் இருக்கு? ஸோ ஒரு சப்ஜெக்டுக்கே இவ்வளோ ஹவர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா மீதி எல்லாம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு குவெஷன். செகண்ட் குவெஷன், இது மேத் ரிலேட்டடா. செகண்ட் திங், எல்லா சப்ஜெக்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக்குக்கு பின்னாடி ஒரு குவெஷன் ஆன்சர்ஸ் இருக்கு. அந்த குவெஷன் ஆன்சர்ஸை டீச்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புக்லேயே. அதை வந்து அந்த சைல்டு சாயங்காலம் என்ன கேட்டிங்கன்னா என்னடா ஹோம்ஒர்க்கு அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு குவெஷன் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணாங்கன்னா அதை எழுதணும். ஓகேங்களா, செகண்ட் திங், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அது எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதான் என்னோட குவெஷன். தேர்ட் குவெஷன் வந்து நான் வந்து லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கில்ஸ் லிட்ரேச்சர் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது ரீசெண்டாக டீச்சர்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது நான் நினச்சேன் அப்படின்னா பர்சனலாக இந்த பேராகிராஃப் இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே தான் இந்த வீடியோவில் நீ டீச்சர்ஸை பற்றி தப்பு சொல்ல போறியா அப்படின்னா இல்லைங்க, நான் டீச்சர்ஸை பற்றி தப்பு சொல்லலை. மேபி அவங்க குவெஷன் எழுதுன்னு சொல்கிறதையோ இல்லை குவெஷனை மார்க் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதுன்னு சொல்கிறதையோ இல்லை பேராகிராஃப் எழுதுன்னு சொல்கிறதையோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணும், வொக்காபுலரிஸ் தெரியும், சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண தெரியும், அப்புறம் ஸ்பெல்லிங்ஸ் தெரிய வரும் அப்படின்ற நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஐயோ இவ்வளோ எழுதணும் அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம், ஒரு சோம்பல். ஏன்னா அவங்களுக்கும் டே ஸ்கெடியூல் இருக்குது, எஸ்பெஷலி பேண்டமிக் அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுனால அதுவே கொஞ்சம் டயரிங் ஆகிடுது. செகண்ட் திங், நிறைய ஒன்று குட்டி குட்டியாக ஆட் ஆகும்போது சயின்ஸு சோஷியல் மேத் அப்படின்னு ஆட் ஆகும்போது 4-5 hours இதுக்கே தேவைப்படுது. கரெக்டா? அதனால எனக்கு டிவி டைம் இல்லை, நீங்கள் டிவி போட்டு விடுங்க, நான் டிவி பார்த்துட்டே எழுதுறேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த டீச்சர் ஒரு ஆப்ஜெக்டிவோட சொன்னாங்கல்ல, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியணும், ஸ்பெல்லிங்ஸ் தெரியணும்னு, அதெல்லாம் அங்கே ரீச் ஆகுதா அப்படின்றது என்னோட குவெஷன் ஒரு பேரண்டா பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, இதுக்கு சொல்யூஷன் என்னதான் அப்படின்னு பார்த்தா எனக்கு தோணுது வெரி சிம்பிள்ங்க. மேத்துன்னு எடுக்கும்போது எப்படியோ ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி தான் சைல்டு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க இல்லை படிக்கிறாங்க. அந்த புக்கில் இருக்கிற குவெஷனை திரும்பவும் நோட் புக்கில் எழுத சொல்றது தேவையா?
இது என்ன உங்களுக்கு பெரிய கொஷினாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் பாண்டர் பண்ணி கேட்குறேன். ஒரு வேர்ட் ப்ராப்ளம்ன்றது ஒரு எக்ஸசைஸில் எத்தனை வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதோட சாம்பிள் எக்ஸசைசஸோ இல்லை அது ரிலேட்டடான கொஷின்ஸோ நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டீச்சராக எத்தனை வந்து அது சில்ட்ரனை போட சொல்கிறீங்க, அதோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும் போது அதே ஒரு ஹாஃப் த பேஜ் வந்துடுது. அவ்வளவும் அவங்க ரிப்பீட் பண்ணுமா? எப்படியோ நீங்கள் ஸ்பெல்லிங்காக தெரியணும், அண்டர்ஸ்டாண்டிங்காக தெரியணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. சரி, இப்போ நான் கொஷின் பண்ணுறது என்னன்னா, நம்ம ஏன் குழந்தைங்களோட டைமை வேல்யூ பண்ண மாட்டேன்றோம்? படிக்கணும், படிப்பு இஸ் இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது நல்லா யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. ஐ வுட் வெயிட். இல்லை நான் தான் தப்பாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. நீங்கள் யோசிச்சுட்டு பாண்டர் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் கொடுங்க. இது ஒன்று. ஸோ தேவையில்லைன்றது என்னோட ஒப்பீனியன். வேர்ட் ப்ராப்ளம்ஸை திருப்போ காப்பி பண்ணி இதை நான் ரொம்ப ஜாஸ்தியாக எதை கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுகிறேன், எந்த ஸ்டாண்டர்டை கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுகிறேன்னா 4th, 5th, 6th, 7th இந்த மாதிரி சில்ட்ரனோட டைமை நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம கூட இதை வாய்ஸ் அவுட் பண்ணலாமே, டீச்சர்ஸ்க்கு ஒரு டைரி நோட் எழுதலாமே. ஒரு பேரண்ட் முன்னாடி வந்து சொன்னால் மேபி அந்த டீச்சரோட தாட்டில் இது வரும்ல, ஓ ஆமாம் இது நம்ம பண்ண தேவையில்ல அப்படின்னு. ஒரு டீச்சர் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் இதை ஃபாலோ பண்ணுவாங்களே. ரொம்ப பலகாலமாக நம்ம ஃபாலோ பண்ணுறதை இப்போ ஃபாலோ பண்ணும்போது ஒரு சேஞ்ச் புதுசாக வரும்போது அதையும் ஃபாலோ பண்ண ஆள் இருப்பாங்கல்ல. இது செகண்ட் திங் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை மார்க் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் ஒர்க் மெயின்டைன் பண்ணும். கிளாஸ் ஒர்க் மெயின்டைன் பண்ணும்பா. நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களோட அப்பா அம்மா கேட்டிருப்பாங்க டீச்சர்ஸ் கிட்ட இருந்து. இப்போ நம்ம பசங்களும் கேட்குறாங்க, கிளாஸ் ஒர்க் மெயின்டைன் பண்ணுமா, நாலேஜ் கெயின் பண்ணுமா? எனக்கு இது புரியல. ஓகே, கிளாஸ் ஒர்க்ல எழுதுனா தானே படிக்க முடியும், ஏன் அதை படிச்சுட்டு எழுதக்கூடாது? இப்போ ஒரு சிலபஸ் முடிக்கிறீங்க, அதில் 5 கொஷின்ஸ் இருக்கு, 2-2 ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு டீச்சரும் இதை நீங்கள் படிங்க, அதை படிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்து, இல்லை அதை வந்து கிளாஸில் வந்து ஃபாலோ பண்ணி இது ரீடிங் ப்ராக்டிஸாக பண்ணி அதை வீட்டுக்கு போய் இன்னைக்கு 2 கொஷின்ஸ் முடிக்கணும், நாளைக்கு வந்து கிளாஸில் எழுதணும், இல்லை 2 கொஷின் எழுதிட்டு வரணும், நீட்டாக எழுதிட்டு வரணும். சூப்பராக இருக்கும்ல. 1 வீக்ல அவங்க எப்படியும் நீங்கள் நாளைக்கு முடிக்கணும்னு சொன்னால் 1 வீக் கழிச்சு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, கரெக்டா? அதை நீங்கள் 2 ஸ்ப்ளிட் பண்ணி தரும்போது இன்னும் நல்லா தானே இருக்க போகுது, அது ஒரு ஜாலியாக இருக்க போகுது இல்லையா? இல்லையா? கேட்டு பாருங்க. ஓகே, தேர்ட் திங், இந்த பேராகிராஃப் ரைட்டிங் சொன்னல, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது, லிட்ரேச்சர் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது அப்படின்றது மாதிரிலாம் பேராகிராஃப் எழுத சொல்கிறது. மேபி பேராகிராஃப் எழுதும் போது அந்த பேராகிராஃப் எப்படி அலைன் ஆயிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு டீச்சர் சொன்னாலோ, இவ்வளோ ஹோம்ஒர்க்கும் இவ்வளோ ரைட்டிங் ஒர்க் இருக்கனால டிவி போடுமா, பாட்டு கேட்டுக்கிட்டே எழுதுறேம்மா, இல்லை நீ சமைச்சிட்டு நான் நீ ஊட்டிக்கிட்டே இரு நான் எழுதுறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா எல்லாருக்குமே லெஷர் டைம் வேணும்ல, சில்ட்ரனுக்கும் வேணும், ரைட்? ஸோ அதை இன்னும் ப்ரொடக்டிவாக எப்படி பண்ணுறது, பேராகிராஃப் எழுத கற்றுக்கணும், அதுன்றது உங்களோட மோட்டிவ். சில்ட்ரனோட மோட்டிவ், எனக்கு வந்து டைமே கிடைக்கல, பார்த்து தானே எழுத போகிறேன், எப்படி எழுதுனா என்ன, நான் டிவி பார்த்துட்டு எழுதுறேன், கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்க. அப்போ இது எங்கே போய் முடியுது? உங்களோட ஆப்ஜெக்டிவ் ரீச் ஆகுதா? ஒரு டீச்சராக நீங்கள் எதுக்காக இந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்களோ அது ரீச் ஆகுதா? இல்லை, ரைட்? ஸோ அதையும் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு லெசனோட மாரல் இல்லை ஒரு லெசனை எடுக்கும் போது ஒருத்தவங்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இப்படி ரீச் ஆயிருக்காங்கன்னு, கரெக்டுங்களா? அதில் ஒரு 3 பிளாட் இருக்கும்ல, அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, அவங்க அம்மா அப்பா பேர், அவங்க எங்கே படித்தாங்க, இல்லை அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இது சிம்பிளாக சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் எழுதிட்டு வர சொல்லுங்க, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, என்னென்ன படிச்சீங்க, என்னென்னலாம் வந்து உங்களோட ஹாபிஸ், எதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்களோட தாட் ப்ராசஸ் ரீச் ஆயிடுச்சு இல்லை, மோர் ஓவர் அந்த கிரியேட்டிவிட்டியும் வந்துச்சு இல்லை, இல்லையா? அது பசங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதா? ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு போய் உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் எதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, எதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம அந்த லெசனில் இவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்க அதை இப்போ சொல்லுங்க அப்படின்னா அவங்க அதை இன்ட்ரெஸ்டாக சொல்கிறாங்களா?
அப்போ எப்படிங்க அந்த பேராகிராஃப் அவங்க இன்ட்ரெஸ்டாக எழுதுவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து நான் மாத்திரம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இதை வீட்டில் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் ஏன் ஒரு டைரி நோட்டில் வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாது? கேன் திஸ் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அப்படின்னு ஏன் கேட்கக்கூடாது? நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் கூட சேர்ந்து எத்தனை பேர் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தாலோ அங்கே என்னோட வாய்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. யா, எத்தனை பேர் இந்த கம்யூனிட்டியில் பில்ட் ஆகி ஒரு சேஞ்சை கொண்டு வரும்ன்றதை நம்மளும் பார்ப்போம். ஸோ இஃப் இன் கேஸ் நான் கேட்ட கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல கண்டிப்பாக லீவ் பண்ணுங்க, பிகாஸ் இட் டஸ் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஒரு தாட் ப்ராசஸ் பேரண்டிங் அண்ட் டீச்சிங் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் எனக்குள்ளே இருக்கிறது, அது இந்த சேனலில் நிறைய பார்க்க போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப்டர் பேண்டமிக் நான் ஒரு பேரண்ட்டாக என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன், அதை டீச்சர்ஸ் கிட்ட நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் டீச்சர்ஸ் மேலே தப்புன்னு சொல்லலை. ஒரு சின்ன சேஞ்ச் குழந்தையோட லைஃப் டைமில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமை ப்ரொடக்டிவாக மாற்ற முடியும் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ அந்த சேஞ்சை நம்ம பேரண்ட்ஸாக கொண்டு வருவோம், டீச்சர்ஸாக அதை நம்ம வரவேற்போம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பெருமையாக ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் லிஸ்னிங். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் பேண்டமிக் நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி நீங்கள் பேசணும்னான்னு அப்படின்னு நினச்சாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன், உங்களோட தாட்ஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். இது என்னோட ப்ராமிஸ். ஸோ till we meet next time, bye.